நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு 3 கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். திருச்செங்கோடு அருகே கழிவுநீர் வாய்க்கால் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 700க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கின்றனர். 700க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். அதன் நேரலை காட்சியை நாம் பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். விவரங்கள். நிச்சயமாக நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகராட்சி பகுதிகளான 1 மற்றும் 7, 8, 10 ஆகிய வார்டு பகுதிகளில் இருந்து வெளியேறும் மழைநீர் மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்திய கழிவுநீரை கொண்டு சென்ற திட்டம் வழிவகை செய்யப்பட்டு மழைநீர் வடிகால் அமைக்கும் பணியானது நடந்து வந்த நிலையில் ஆரம்பம் முதலே சூரியம்பாளையம் பகுதியில் அந்த வாய்க்கால் அமைக்கக்கூடாது என அப்பகுதி பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். தற்பொழுது சடையம்புதூர் மற்றும் ராஜகவுண்டம்பாளையம் பகுதி பொதுமக்கள் ஒன்றிணைந்து மாற்றுப்பாதை வழியாகத்தான் அந்த கால்வாயானது அமைக்கப்பட வேண்டும், தவிர எங்க பகுதியில் வழிகளாக வரக்கூடாது என ஒன்று திரண்டு சில மாதங்களாகவே போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று சூரியம்பாளையம், சடையம்பாளையம், புதூர், ராஜகவுண்டம்பாளையம் பகுதியை சார்ந்த சுமார் 700க்கும் மேற்பட்டோர் சூரியம்பாளையம் பகுதியில் ஒன்று திரண்டு மௌன ஊர்வலம் நடத்தினர். ஊர்வலம் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று நகராட்சியை வந்தடைந்தது. அங்கு நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அலுவலக அறையில் இருந்து வந்த நகரமன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு பொதுமக்களிடம் கோரிக்கையை சொல்லுங்கள், எழுதி கொடுங்கள், நடவடிக்கை எடுக்கிறோம் என கூறியதால் சமாதானம் அடையாத அந்த பொதுமக்கள் திடீரென்று ஓங்காளியம்மன் கோயில் அருகே 3 ரோடு சந்திப்பில் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் பொதுமக்கள் ஒன்று திரண்டு வருவதை அறிந்த திருச்செங்கோடு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கிருஷ்ணன் தலைமையிலான போலீசார் நகராட்சி வளாகத்தில் குவிக்கப்பட்டனர். திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கிருஷ்ணன் பேச்சுவார்த்தை நடத்தி உங்கள் கோரிக்கையை நகராட்சியில் சொல்லுங்கள், வேண்டுமென தவிர மற்ற பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் சாலை மறியல் செய்யக்கூடாது என அறிவுறுத்தை அடுத்து சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டனர். நகராட்சியை முற்றுகையிட்டு சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கழிவுநீர் வாய்க்கால் அமைக்க மாட்டோம் என உறுதி கொடுத்தால் மட்டுமே கலைந்து செல்வோம் என உயர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்த வர வேண்டும் என கூறி நகராட்சி வளாகத்தில் முற்றுகையிட்டுள்ளனர். நகராட்சி அலுவலகத்தில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் நீண்ட நேரமாக காத்து கொண்டு வருகின்றனர். இதனால் நகராட்சி அலுவலகமே பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.